ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தீப்ஸ் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ இந்த வீடியோவில் குரூப் 4 கேட்கப்பட்ட கடந்த 5 வருடங்களுக்கான பொது தமிழ் கேள்விகள். அப்போ 5 வருடங்கள் அப்படிங்கிறப்ப மொத்தம் எத்தனை கொஸ்டின்ங்க? 500 கொஸ்டின்ஸ். ஸோ இந்த அவுட் ஆஃப் 500 கொஸ்டின்ஸில் நம்ம 460 கொஸ்டின் வந்து ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. ஸோ அடுத்த 20 கொஸ்டின் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ தான் நம்மளோட சேனலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கான பிளேலிஸ்ட் வந்து ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம், செக் பண்ணி படிச்சுக்கோங்க. ஸோ எந்தெந்த இயர் கொஸ்டின்ங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 2022, 2019, 2018, 2016, இப்போ பார்த்துட்டு 2014. ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி சொன்ன 4 இயர் கொஸ்டினுமே கம்ப்ளீட்டாக நம்ம முடிச்சிட்டோம். ஸோ இன்றைக்கான 20 கொஸ்டினில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னங்கிறத பாருங்கள். அந்தந்த அடிகளில் உள்ள சொற்களை முன்பின்னாக மாற்றிக்கொள்வது எவ்வகை பொருள்கோள்? ஸோ முன்பின்னா சொற்களை மாற்றிக்கொள்வது எந்த பொருள்கோள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொழி மாற்று பொருள்கோள். ஸோ இதிலிருந்து உங்கள்கிட்ட என்ன கொஸ்டின் கேட்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருள்கோள் மொத்தம் எத்தனை வகைப்படும்னு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கான செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். பொருள் தேர்க. அங்காப்பு அப்படிங்கிறதுக்கான பொருள் என்னன்னு கேட்குறாங்க. அங்காப்பு அப்படின்னா என்னதுங்க? வாயை திறத்தல். ஓகேங்களா? ஸோ அடுத்தது மூணாவது கேள்வி. வினைமுற்றை தேர்க. ஸோ ஆப்ஷன்ஸ் பாருங்கள். படி, படித்த, படித்து, படித்தான். ஸோ வினைமுற்று ஒன்று வந்து முற்று பெற்றிருக்கணும். அப்போ அது என்னது? படித்தான் அப்படிங்கிற சொல் தான் என்ன இருக்குது? கரெக்டாக வேர்பலாக வந்து முற்று பெற்றிருக்கு. ஓகேங்களா? அடுத்தது தவறான ஒன்றை தேர்க. கிறு, கின்று, ஆணின்று, இளன் இருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போது அட் ப்ரெசண்ட்டில் நடந்துகிட்ருக்குது. ப்ரெசன்ட் டென்ஸ் இப்போ சொல்லுவோம் இல்லைங்களா, நிகழ்காலத்தில் வரக்கூடிய அந்த வேர்ப்ஸு. ஓகேங்களா? கிறு, கின்ற, ஆணின்றுங்கிறது நிகழ்காலத்தை குறிக்கக்கூடியது. அப்போ இலங்கிறதுக்கும் இதுக்கும் நமக்கு சம்மந்தமே கிடையாது. அதனால் இல அப்படிங்கிறது தான் தவறான ஒன்று. அடுத்து இன்றைக்கான 5வது கேள்வி. இணையிலே முப்பாலுக்கு இந்நிலத்தை என பாடியவர் யாருங்க? பாரதிதாசன். இந்த கொஸ்டின் வந்து அவ்வளோ முக்கியமானது. அத்தனை தடவை ரிப்பீட்டட் ஆகிருக்கு. 2023 அதர் எக்ஸாம்ஸ்லாம் நடந்திருக்கும் இல்லைங்களா, நம்ம சேனல்லே பிளேலிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருப்போம். பொது தமிழ் 2023 க்ரியேட் பண்ணியிருப்போங்க. அவ்வளோ தடவை இந்த கொஸ்டின் வந்து நமக்கு ரிப்பீட் ஆனது. இணையிலே முப்பாலுக்கு இந்நிலத்தேன் பாடினவர் பாரதிதாசன். அடுத்தது இப்போதுள்ள கல்வெட்டுகளிலேயே மிக பழமையானது எதுங்க? திருநாதர் குன்றம் கல்வெட்டு. இப்போ இருக்கக்கூடியதிலே பழமையானது திருநாதர் குன்றம் கல்வெட்டு. அடுத்தது 7வது கேள்வி. காந்தியடிகளை அரை நிர்வாண பக்கிரி என ஏளனம் செய்தவர் யார்? ஸோ வந்து ஏளனம் செய்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்ச்சில். ஓகேங்களா? யாரை? காந்தியடிகளை. அடுத்தது இன்றைக்கான 8th கொஸ்டின். ஏழையின் குடிசையில் அடுப்பும் விளக்கும் தவிர எல்லாமே எரிகின்றன. இதனை பாடிய கவிஞர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வள்ளிக்கண்ணன். ஸோ இவங்களை பற்றின கண்டென்ட்ஸ் எல்லாமே புது புக்கு பழைய புக்கு எல்லாமே வந்து ஒன்றா சேர்த்து நம்மளோட சேனலை வந்து பகுதி இ அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் சேர்த்து வச்சுருக்கோம். ஸோ வேணுங்கிறவங்க படித்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து இன்றைக்கான 9th கொஸ்டின். கலம்பகம் பாடுவதில் புகழ் பெற்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரட்டையர். ஓகேங்களா? அடுத்து இன்றைக்கான 10th கொஸ்டின் வந்து பாருங்கள். இந்திய அரசியலில் சாணக்கியர் வந்து யாருங்க? இந்திய அரசியல் நல்லா தெரிஞ்சுக்கிறோம். யார் அப்படின்னா ராசகோபாலாச்சாரியார். ஓகேங்களா? அடுத்தது இன்றைக்கான 11th கொஸ்டின். ஆன்ம ஈடேற்றத்தை விரும்பும் பயணம் குறித்த நூல் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரட்சண்ய யாத்ரிகம். ஓகேங்களா? இது வந்து ரொம்ப முக்கியமான கேள்விங்க. ரட்சண்ய யாத்ரிகம். அடுத்தது இன்னைக்கான 12th கொஸ்டின். எல்லாருக்கும் எல்லாம் என்றிருப்பதான இடம் நோக்கி நடக்கின்ற திந்தவயம் என பொது உடைமையை விரும்பியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன். எல்லாருக்கும் எல்லாமே இருக்கணும் அப்படிங்கிறது யாரோட கருத்து அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பாரதிதாசனோட கருத்து. ஓகேங்களா? அடுத்து இன்றைக்கான 13th கொஸ்டின். திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய்மொழி தமிழ் செம்மொழியாம் என்று செம்மொழிக்கு இலக்கணம் வகுத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரிதிமார் கலைஞர். ஸோ இவர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானவருங்க. ஸோ இவரை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது இன்றைக்கான 14th கொஸ்டின். ஐஞ்சிறுகாப்பியங்கள் அனைத்தும் யாரால் இயற்றப்பட்டன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமணரால் இயற்றப்பட்டன. அடுத்து இன்றைக்கான 15th கொஸ்டின். பெர்சிவல் பாதிரியாரின் வேண்டுகோளை ஏற்று பைபிளை தமிழில் பெயர்த்த அறிஞர் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆறுமுக நாவலர். அடுத்தது இன்றைக்கான 16th கொஸ்டின். இதழ், நா, பல், அன்னம் இவை எல்லாமே என்னதுங்க? ஒலிப்பு முனைகள். ஸோ புது புக்லேயுமே இருக்குது, பழைய புக்லேயுமே இருக்குது. அடுத்தது ஸ்ரீ வைஷ்ணவத்தின் வளர்ப்பு தாய் என போற்றப்படுபவர் யார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ராமானுஜர். அடுத்தது இன்றைக்கான 18th கொஸ்டின். ஒன்றை குலம் ஒருவனை தேவன் என்பது டேஸ் நூலின் புகழ்மிக்க தொடர் அப்படின்னா இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், திருமந்திரம். அடுத்தது இன்றைக்கான 19th கொஸ்டின். மருத நிலத்திற்குரிய தெய்வம் வந்து யாருங்க? இந்திரன். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் இல்லை, அதாவது இந்த கருப்பொருள் அப்படிங்கிற ஒரு டேபிள் இருக்கும் இல்லைங்களா, அதிலேருந்து கொஸ்டின் இல்லாத எக்ஸாம் பேப்பரே வந்து கிடையாது. ஓகேங்களா? ஸோ அடுத்தது இன்றைக்கான லாஸ்ட் கொஸ்டின். தாண்டகவேந்தர் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநாவுக்கரசர்.
ஸோ எனக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இந்த ஆத்தர்ஸ் குறிப்பில் ஆசிரியர் குறிப்பில் இருக்கக்கூடிய டேட்டாஸ்லாம் வந்து அதிகமாக வந்து தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ பழைய புக்கு படிக்காதவங்களா இருந்தீங்க அப்படின்னா அந்த ஆசிரியர் குறிப்புங்கிற ஒரு டப்பா இருக்கும் இல்லைங்களா ஒரு பாடத்துக்கும். ஸோ அதை மட்டுமாச்சும் ஜஸ்ட் ரீட் அவுட் விடுங்க. அதுலேயும் அந்த கலர்லலாம் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, கலராக கொடுத்துருப்பாங்க ப்ளூ கலரில். ஸோ அதை மட்டுமாச்சும் படிச்சிங்கன்னா கூட நம்மளால் ஈஸியாக வந்து ஓல்டு புக்குக்கான கொஷின்ஸை வந்து நம்மளால் அட்டன் பண்ண முடியும். ஸோ இந்த கொஷின்ஸை வந்து பார்த்திங்கனாலே தெரியும், ரொம்ப வந்து சுற்றி வளைச்சி வந்து மூக்க தொடுற மாதிரியான கொஷின்ஸே கிடையாது. எல்லாமே டேரக்ட் கொஷின்ஸாக தான் இருக்கும் பழைய புக் கொஷின் எல்லாமே. ஸோ நீங்கள் அந்த நீங்கள் உள்ளே இருக்க பாடங்களை நீங்கள் படிக்கலைனாலும் பரவாயில்லைங்க, அந்த 9th 10th புக்கில் இருக்க பாக்ஸையாவது நீங்கள் வந்து படிங்க. 9th 10th இருக்கக்கூடிய அந்த ஆசிரியர் குறிப்புகளை படித்து முடிச்சிட்டிங்கன்னா 6th 8th வரைக்கும் இருக்கக்கூடிய ஆசிரியர் குறிப்புகளை வந்து படித்து முடிச்சிடுங்க. ஸோ ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும் பழைய தமிழ் புக் படிக்கிறதுக்கு. அட்லீஸ்ட் பாக்ஸை படிச்சிங்கன்னா கூட உட்காந்திங்கன்னா ஒரு நாளில் உங்களுக்கு பழைய சமச்சீர் வந்து 6th 10th வரைக்குமே முடிச்சிடும். ஏன்னா நீங்கள் வெறும் ஆசிரியர் குறிப்பு மட்டும்தான் படிக்க போகிறீங்க. நூல் குறிப்பு இருந்துச்சுன்னா படிங்க, ஓகேங்களா. ஸோ வெறும் ஒரு டப்பா தான் இருக்கும் எல்லா இதுலேயுமே. ஸோ தனித்தனியாக இருந்துச்சுன்னா அந்த 2 டப்பாவையும் சேர்த்து படிச்சுக்கோங்க. ஒரு டப்பாவாக மட்டும் சில லெசன்ஸில் இருக்கும், அதையும் சேர்த்து படிச்சுக்கோங்க, ஓகேங்களா. ஸோ பாக்ஸை மட்டும் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாளுங்கிறதே ரொம்ப அதிகமான நேரம் தான், ஓகேங்களா. ஸோ அட்லீஸ்ட் வந்து ஏதாவது ஒரு கிளாஸில் இருக்கக்கூடிய பாக்ஸையாவது படிச்சுட்டு நீங்கள் அந்த கொஷின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து தெரியும் எவ்வளோ டேரக்ட் கொஷின்ஸ் தான் நமக்கு பழைய தமிழ் புக் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். ஸோ ரொம்ப வந்து கஷ்டம்லாம் கிடையாதுங்க. தமிழ் பொறுத்தளவில் ரொம்பவே ஈஸி தான். இப்போவே நீங்கள் குரூப் 4க்குள்ளே நீங்கள் தமிழ் படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா குரூப் 2க்கும் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதுக்கான பிளான் எல்லாமே நம்மளோட சேனல்லே வந்து கொடுத்துருக்கோம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதாங்க, ஒரு 2-3 வாரம் தான் இருக்குது, 2 வாரம் 2.5 வாரம் தான் இருக்குது. இதுக்கு எதுக்கு மெனக்கெட்டுக்கிட்டு அப்படின்னு நினச்சிங்கன்னா குரூப் 2வும் ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஸோ இப்போ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஒரு எஃபோர்ட்டை போட்டு ஒரு பகுதியை நீங்கள் முடிச்சு வச்சிட்டிங்க அப்படின்னா ரிவிஷனுக்காக இருக்கட்டும், புதுசாக நிறையா படிக்கிறதுக்காக இருக்கட்டும், குரூப் 2க்கு ரொம்பவே உங்களுக்கு கை கொடுக்கும். ஸோ அதை பற்றின டீட்டெயில்டு பிளான் எல்லாமே நம்மளோட சேனலில் வந்து வீடியோஸாக வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டுபிடிக்க தெரியல அப்படிங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி அந்த வீடியோஸை வந்து நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். தமிழுக்கான பிளான் கொடுங்க, மேக்ஸ்க்கான பிளான் கொடுங்க, வாட் எவர் இட் இஸ், நீங்கள் எது வேணாலும் கேட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் எதுவுமே எனக்கு கிடைக்கிறது இல்லைங்க, புக்கும் எனக்கு கிடைக்கல, மெட்டீரியலும் எதுவுமே கிடைக்கிறதில்ல அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நம்மளோட சேனல்லே வந்து நிறைய மெட்டீரியல்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குங்க. ஸோ தமிழுக்காக இருக்கட்டும், மேக்ஸ்க்காக இருக்கட்டும், ஜெனரல் ஸ்டடீஸ்க்காக இருக்கட்டும், உங்களுக்கு வந்து நோட்ஸ் எடுக்க டைம் இல்லை, எனக்கு ஆல்ரெடி நோட் மேக்கிங்காகவே இருந்தாலும் சரி, இல்லை அந்த நோட் மேக்கிங்கே வந்து கொஷின் பேங்காக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி நிறைய ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா நம்மக்கிட்டே நிறைய மெட்டீரியல்ஸ் வந்து இருக்குது. சாம்பிள் வாங்கி பார்த்துட்டு ஆஃபர் ப்ரைஸ்லாம் என்னென்னு கேட்டு நீங்களே வந்து பர்ச்சேஸ் பண்ணி வச்சு படிச்சுக்கலாம். ஸோ குரூப் 4 வந்து கிட்ட நெருங்க எல்லாருமே வந்து பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நிறையா வந்து டெக்ஸ்ட் பண்ண வந்து ஆரம்பிக்கிறீங்க. ஸோ பயமே வந்து தேவையில்லை, படித்த வரையும் நல்லா படிங்க, ரிவிஷன் பண்ண ஆரம்பிங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுங்கள். கொஷின்ஸு ப்ளஸ் ஆப்ஷன் நீங்கள் பார்த்தீங்கனாலே நீங்கள் படித்தது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த ஆப்ஷன் வந்து வராது, இந்த ஆப்ஷன் வராது, நெக்லெக்ட் பண்ணி கரெக்டான ஆப்ஷன் வந்து உங்களால் சூஸ் பண்ண முடியும். ஸோ நிறைய பேர் வந்து நமக்கு இப்போ டெக்ஸ்ட் பண்ணுறது எல்லாமே பயமாக இருக்குது, அதை மட்டும் தான் நமக்கு வந்து நிறைய பேர் வந்து டெக்ஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ அதெல்லாம் தேவையே இல்லை. படிக்கிறத படிச்சுட்டே இருங்க, ரிவிஷன் பண்ணுறதை பண்ணிகிட்டே இருங்க. எக்ஸாமில் ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு, ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.